முருகன் அருளோட உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்கலாமா? மதுரை பக்கத்தில் ஒரு தம்பதி வாழ்ந்துருக்காங்க. திருமணம் ஆகி பல வருஷங்களாகியும் அவங்களுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. வீட்டில் உள்ளவங்களும் ஊரில் உள்ளவங்களும் கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாங்க. ஆனாலும் அந்த தம்பதிங்க நம்பிக்கையை விடலை. நம்ம முருகன் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. முருகன் மேலே நம்பிக்கை வச்சதுனால அடிக்கடி திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு வராங்க. அங்கே போய் கண்ணீர் மல்க பிரார்த்தனை செய்து ஓம் சரவண பவா அப்படின்னு ஜபம் செஞ்சு கந்த சஷ்டி கவசம் படித்து எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க. சில மாதங்கள் ஆச்சு. ஒரு அதிசயம் நடந்துச்சு. மனைவி கர்ப்பம் ஆனாங்க. அந்த மகிழ்ச்சியை வார்த்தையால் சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ சந்தோஷமா இருந்தாங்க. 9 மாதங்கள் கழித்து ஒரு அழகான ஆண் குழந்தை அவங்களுக்கு பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு அவங்க என்ன பேர் வச்சாங்கன்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, முருகன் தான் பேர் வச்சாங்க. அந்த தம்பதியினர் இப்பவும் சொல்றாங்க, மருத்துவம் முடியாததை முருகன் அருள் சாதிக்க முடியும் அப்படின்னு. குழந்தை இல்லாமல் தவிக்கும் யாரும் முருகனை நாடினால் அவர் கருணையால் வரம் தருவார். அதாவது முருகனை மனதார நினைத்து மனமுருகி வேண்டினால் அவர் கருணையால் நிச்சயம் வரம் தருவார் அப்படிங்கிறது தாங்க.